கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய கிருபையினாலே அநேக காரியங்களை கடந்த நாட்களில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் அந்நிய பாஷையின் வியாக்கியானம். ஏன்னா ஆவியின் வரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அபிஷேகம் பெறுகிறது மிக 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 அவசியம். எப்படி ஞான ஸ்நானம் என்கிறது நாம் பரலோகம் போகிறதுக்கு வேணுமோ, அதை போலவே ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறதும் நாம் பரலோகம் போகிறதுக்கு வேணும். ரெண்டும் எப்படின்னா, ஞானஸ்நானம் என்கிறது ஒரு பாஸ்போர்ட், அதே நேரத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது விசா. இது ரெண்டும் இருந்தால் தான் அடுத்த நாட்டுக்கு போக முடியும். பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிற இலங்கை கூட போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு காரியம் எப்படி உலகத்தில் வேற்று நாடுகளுக்கு போகும்போது தேவையோ, அதே போலவே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ரெண்டு காரியம் வேணும். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று அபிஷேகம். இப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார்? கிட்டத்தட்ட 9 வரங்களை குறித்து ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிக்கோங்க. அப்போ அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வரங்களை கொடுக்கிறார். அநேக வரங்கள் உண்டு. அநேக வரங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது இந்த வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்ம எவ்வளவாய் தேவனை நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளவாய் வரங்கள் கிரியை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வரங்கள் கிரியை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இங்கே பார்க்குறோம், உலகத்தில் அநேக சபைகளை கூட பார்க்குறோம், அநேக விதமான சபைகள். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பில் போட்டிருக்கேன். அநேக சபைகள் உண்டு. ரோமன் கேத்தலிக் இருக்கிறது, அவங்க அபிஷேகமே பெற மாட்டாங்க, அவங்க எதெல்லாம் வணங்கிட்டு போவாங்க. அடுத்தது ஆங்கிலிக்கன் சர்ச், சிஎஸ்ஐ, லூத்தரன், மெத்தடிஸ்ட், இவாஞ்சலிக்கல் சர்ச், ஜெர்மன் ரிஃபார்ம், டச் ரிஃபார்ம், இப்படி அநேக சபைகள். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தேவன் உருவாக்கும் போது இப்படிலாம் உருவாக்க சொன்னாரா? இல்லை. அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரே சபையாக இருந்தது. ஆவியில் நிரம்பினார்கள், துதித்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலருக்கு பிற்பாடு வந்த நாட்களிலே உலகமெங்கும் பரம்பிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகமெங்கும் பரம்பிட்டாங்க. இப்போ உலகமெங்கும் பரம்பின அப்புறம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான சபைகள் எழும்ப ஆரம்பித்தது. பொய் சபைகளோ, அரைகுறை சபைகளோ, சத்தியம் புரியாத சபைகளோ எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்தது தான் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சு, சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக்க சபை என்று சொல்லி. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, பைபிள் ஃபுல்லாக தெரில, வேதம் தெரியாததுனாலே அவர்கள் தங்கள் இஷ்டம் போல தேவனை ஆராதிக்க விரும்பினார்கள். அப்படி செய்ததுனால தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் நம்ம கடைசியாக பார்க்குறோம், பெந்தேகோஸ்தே சபை, இந்த பென்டிகோஸ்டல் சர்ச் என்று சொல்லுகிற இந்த சபை ஆதி அப்போஸ்தலர்கள் பின்பற்றின ஆவியானவர், அபிஷேகம், அந்நிய பாஷை எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க. அதை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். ஆவியானோட வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள், அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். என்ன செய்தார்கள்? நாவுகளிலே பேசினார்கள். இதெல்லாம் வந்துச்சு. இந்த பெந்தேகோஸ்தேல இன்னைக்கு எத்தனை பிரிவு? நிறைய பிரிவு. டிபிஎம், சிபிஎம், பிபிஎம்னு நிறைய பிரிவுகள், நிறைய பிரிவுகள். இந்த பிரிவெல்லாம் எங்கே இருந்ததா? இதுலேயும் சாசனுடைய ஆரம்பித்தார். ஒரு பக்கம் சாசு கிரியை செய்யலாம், ஒரு பக்கம் தேவன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இது ரெண்டுக்கும் நடுவில் நாம் இருக்கோம். இப்போ இங்கே பார்க்குறோம், பெந்தேகோஸ்தே சபையின் விசுவாசம் என்ன? நாமெல்லாம் எந்த சபையை சார்ந்தவர்கள்? இந்த பெந்தேகோஸ்தே சபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதம் சொல்லுகிறபடி அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒரு இடத்துல கூடினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கிறோம். அதனால தான் அந்த சபைக்கு பேர் என்ன கொடுத்தாங்க? பெந்தேகோஸ்தே சபை. மற்றபடி அது ஏதோ ஒரு பெரிய எந்த பேர்லாம் இல்லை.
அந்த பேருக்கு அர்த்தமே அப்போஸ்தலர்கள் போல எங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார்ங்கிற விசுவாசத்தோடு வருகிற சபைகள் தான் பெந்தேகோஸ்தே சபை. இந்த பென்டிகாஸ்டல் சர்ச்சில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் ஆவியானவர் நிரப்புவார், நம்ம எப்படியெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை நிரப்புவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்கிறதுக்கு சில படிப்பாளிகள், இறையியல் வல்லுநர்கள் என்ன செய்தார்கள், சிலர் என்ன செய்தார்கள், ஒரு தியாலஜியை உண்டு பண்ணாங்க, இறையியல் பாடம். இது எல்லா பைபிள் காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்கப்படும். இதில் என்ன, பைபிள் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஆவியானவர் என்னெல்லாம் வரங்களை வச்சிருக்கார், அந்த வரங்களுடைய அர்த்தம் என்ன, அந்த வரங்கள் எதுக்காக கொடுக்கப்படுது, இதெல்லாம் குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் படிக்கிறது பேர் தான் நியூமட்டாலஜி என்று சொல்லப்படுகிற ஆவியானவர் இயல் என்று சொல்லி நம் தமிழில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இல்லை பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நியூமட்டாலஜி இத்தனை 10 விதமான காரியங்கள் வேதத்தில் தியானிக்க இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்குறது இந்த பரிசுத்த ஆவியலை பார்க்கப்போம். இதில் நாம் பார்க்கிறோம் அந்நிய பாஷை அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்நிய பாஷை, அந்நிய பாஷைனாலே ஃபாரின், எனக்கு புரியாதது. வெளியிலேருந்து யாரோ வந்து பேசுகிறாங்க, நான் தமிழில் பேசுகிறேன், திடீர்னு ஒரு தெலுங்குக்காரங்க வந்தால் தெலுங்கில் பேசுவாங்க, அது எனக்கு எப்படி இருக்கும், புரியாது. இப்படி மொழிகளில் வித்தியாசம் இருக்கிறதுனால ஃபாரின் லாங்குவேஜ் சாதாரண அர்த்தம். அதே ஆவியானவருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கிறோம், இந்த பாஷை என்ன செய்யப்பட்டது, எப்போ வந்தது. முதல்ல பாஷைனா என்னன்னு தெரிஞ்சாதான் அந்நிய பாஷைனா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல பாஷைனா என்னன்னு தெரியும். அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசலாம், அது மாத்திரமல்ல தேவ பாஷைகளையும் பேசலாம். இதெல்லாம் 3 விதமான பாஷை இருக்குது. இந்த பாஷை எங்கேருந்து வந்தது? ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து அது ஆதாம் ஏவாளோடு உலாவின போது என்ன பாஷை பேசியிருப்பார்? என்ன பாஷை பேசியிருப்பார்? வந்தார் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே ஆதாமோடு ஏவாளோடு உலாவினார். என்ன பாஷை பேசியிருப்பார்? கண்டிப்பாக அந்த பாஷைக்கு பேர் என்னவாக தான் இருக்கும்? தேவ பாஷை. வேற ஏதோ புரியாத பாஷையெல்லாம் பேச மாட்டார், பேசியிருக்க மாட்டார். என்ன பேசியிருப்பார்? புரிந்த ஆதாம் ஏவாளுக்கு தெரிந்த ஒரு பாஷை. அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? தேவ பாஷை. தேவ பாஷை தான் பேசினாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் பாவம் செய்த பிற்பாடு. இப்போது பூமிக்கு வந்துட்டாங்க. பூமியில் யாருமே இல்லை. ஆதாம் ஏவாள் தான் ஃபஸ்ட்டு மனுஷனும் மனுஷியும் பூமியில் இருக்காங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இவங்கெல்லாம் எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? மனிஷ் நம்ம என்ன பேசுவோம்? உங்கள் அப்பா அம்மா என்ன பாஷை பேசுகிறாங்களோ அதான் நீ பேசுவல. ஒருவேளை அவள் தெலுங்குலேயே பேசினா நீயும் தெலுங்குலேயே மாట్లాடுறாரு இல்லையா? தமிழில் பேசினா தமிழில் பேசு, ஹிந்திலலாம் ஹிந்தியில் பேசு. இப்போது நம்ம பேசுகிற பாஷை அப்பா அம்மா பேசுகிறத பேசுறது. இப்போ ஆதாம் ஏவாள் என்ன பேசுனாங்களோ அதே பாஷையை தான் எல்லாரும் பேசுனாங்க. யார் வரைக்கும் பேசினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பைபிளில் எழுதியிருக்கு, நோவா காலம் மட்டும். நோவா காலத்துக்கு, நோவா பேழை ஜலப்பிரளயம்லாம் வந்து சில வருடங்கள் வரைக்கும் தான் இந்த பாஷை ஒன்றா இருந்துச்சு, ஒரே பாஷை. என்னாச்சு?
ஒரே பாஷை வந்தோடனே ஜனங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு குரூப் சேர்ந்துட்டா சும்மா இருக்க மாட்டாங்க. தமிழ்காரங்க போனால் தெலுங்குக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க, தெலுங்குக்காரங்க போனால் மலையாளத்துக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க, மலையாளத்துக்காரங்க போனால் தமிழ்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க. காரணம் என்ன? சும்மா இருக்க மாட்டோம். இந்த வேலை தான் நடக்கும். ஒரே பாஷை, ஜாலியாக இருக்கிறாங்க. நாம் பார்க்குறோம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 10, 11 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கிருந்து தானே நிம்ரோத் என்கிறவன், அவன் ஒரு பெரிய ராஜா போல அங்கே இருக்கான். பாபேல் என்கிற கோபுரத்தை கட்ட ஆரம்பிட்டான். எதுக்கு கட்டா? நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்காக கட்டினானா? இல்லை. நான் தேவனை ஏமாத்திட்டு இங்கே ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை அழிச்சிருச்சு. அடுத்த ஜலப்பிரளயம் வந்தால் நான் எப்படி தப்பிச்சுக்கணும்? பெரிய கோபுரம் கட்டு. என்ன கட்டு? பெரிய கோபுரம் கட்டி தப்பிச்சிடும். எல்லாம் சேர்ந்து கட்டுறாங்க. ஐயோ, அடுத்த வாரத்துக்குள்ளே நாம் தப்பிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷமாக கட்டுறாங்க. என்ன நடந்துச்சு? தேவன் வந்து பார்த்து அவங்கள பார்த்து சிரித்து அவர்களுடைய பாஷை என்ன செய்தாரா? தாறு மாறாக்கி போட்டார். பேலேகின் நாட்களிலே இந்த பாஷை தாறு மாறாயிடுச்சு. பூமி பகுக்கப்பட்டது, தாறு மாறாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் ஒரே இடத்துல நிலப்பரப்பு, ஒரு பக்கம் தண்ணி இருந்தது. பூமி பகுக்கப்பட்ட உடனே அங்கங்கே தீவுகள், அங்கங்கே தீபகற்பங்கள், பெரிய கண்டங்கள் எல்லாம் உருவாயிருச்சு. எல்லாம் அங்கங்கே குடி போக ஆரம்பிச்சு. தமிழ்காரங்களாம் ஒரு இடத்துக்கு வந்தாங்க, ஹிந்திக்காரங்களாம் ஒரு இடத்துக்கு போனாங்க, எபிரேய பாஷையாக அவங்க அந்த பக்கம் போனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் குடியேற ஆரம்பித்தாங்க. இப்படிதான் பாஷை பிரிந்தது. பாஷையை தேவன் தாறுமாறாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி தாறுமாற உடனே தோன்றின முக்கிய பாஷைகளில் இன்னைக்கும் சரித்திரமும் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்ளுகிறது எபிரேய பாஷை, தமிழ், லத்தீன், இதெல்லாம் பழங்கால பாஷைகள் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பழைய பாஷை, ரொம்ப வருஷங்களாக பேசப்பட்டது. இப்போ இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. தேவன் பிரிச்சுட்டார். நான் வேதத்தில் பார்க்கறது போல மனுஷன் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தேவன் நினைச்சிட்டாரு, அவங்கள பிரிக்கிறது தேவனுக்கு சித்தம் கிடையாது. பிரிக்காதிருக்க கடவுள். அதே நேரத்தில் தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருக்க கடவுள். அது ரொம்ப முக்கியம்.